ரைட். மார்பாலஜி ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ்ல இன்னைக்கு நாம பார்க்க போறது த ஃப்ரூட். சரியா? கனியினுடைய புற அமைப்பியல். சரிங்களா? முதல்ல ஃப்ரூட் அப்படின்னா என்ன சொல்லுங்க பார்க்கலாம். கனினா என்ன, எங்கிருந்து உருவாகிறது, எதுக்கு அப்புறம் உருவாகிறது, அதை பத்தி ஒரு சில பாயிண்ட் சொல்லுங்க பார்க்கலாம். கருவுறுதலுக்கு பிறகு சூர்பை கனியா மாறுது. ஆமா, வெரி குட். ஆஃப்டர் ஃபெர்டிலைசேஷன் ஓவரி கன்வெர்டட் இன்டு ஃப்ரூட். கருவுறுதலுக்கு பிறகு சூர்பையானது கனியாக மாறுகிறது. அப்புறம் பூக்கும் தாவரத்துக்கு தான் சார் வரும் கனி. பூக்கும் தாவரங்களுடைய ஒரு சிறப்பு பண்பு, அதுலயும் குறிப்பா ஆஞ்சியோஸ்போம்களுடைய ஒரு சிறப்பு பண்பு. இது வந்து ஜிம்னோஸ்போம்கள்ல காணப்படாது. கனின்னு ஒரு அமைப்பு ஜிம்னோஸ்போம்கள்ல இருக்காது. ஓகே, வெரி குட். அப்புறம் அவ்வளவுதானா? ஃப்ரூட்டை பத்தி உங்களுக்கு அதான் தெரியும். என்னென்னலாம் தெரியும் அது மட்டும் ஏதாவது ஒன்று சொல்லுங்க. ஃப்ரூட்டுக்குள்ள என்ன இருக்கும் அட்லீஸ்ட் அதையா சொல்லு. சீட், சூல் சீடா மாறும். ஆமாப்பா, ஆஃப்டர் ஃபெர்டிலைசேஷன் ஓவியூல் கன்வெர்ட் இன்டு சீடு. சார், ஒரு சில கனிகள்ல சீடே இருக்காது. சரியா? விதையில்லா கனிக்கு என்ன பேரு? நானே எடுத்து விடுறேன், அப்பயும் ஆன்சர் வர மாட்டுது. பொய்கனியா? நோ 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 நோ. பார்த்தினோ கார்பின்னு ஒண்ணு கேள்விப்பட்டிருக்கியா? ஆமாப்பா, பார்த்தினோ கார்பி. ரைட். உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு கனி வகை ஒண்ணு சொல்லுங்க. இல்ல அட்லீஸ்ட் என்சிஆர்டில நமக்கு என்ன கனி வகை இருக்கு அதையாவது சொல்லுங்க. ட்ரூப் வகை கனி. ட்ரூப் வகை கனியா? அதாவது தெரியுதே, எல்லாம் ஸ்கூல்ல நிறைய படிச்சுட்டு வந்திருப்பீங்க. ஆனா நம்ம இங்க பார்க்க போறது ஒன்லி ட்ரூப் ட்ரைஃபா ஃப்ரூட் மட்டும் தான் பார்க்க போறோம். சரி, ரைட். என்சிஆர்டில என்ன பாயிண்ட்ஸ் இருக்கு அப்படின்றத நம்ம டீடைலா பார்த்துடலாம். ஸோ ஃபோமாலஜி அப்படின்னா என்ன சார்? இது வந்து ஒரு ஜெனரல் பாயிண்ட். சரியா? பழங்களையும் அதை பயிரிடுவதையும் பற்றி விவரிக்கக்கூடிய ஒரு தோட்டக்கலைன்னு ஒரு பிரிவு. சார், ஃப்ரூட்ஸ் எல்லாம் என்னென்னலாம் டைப்ஸ் இருக்கு, அதை எப்படி நீங்க கல்டிவேட் பண்ணுவீங்க, சரிங்களா, அதெல்லாம் எடுத்து சொல்லக்கூடிய ஒரு பாடப்பிரிவுக்கு பேர் தான் ஃபோமாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபோமாலஜினா கனிகளை பற்றி படிக்கக்கூடிய பாடப்பிரிவு அப்படின்னு சொல்லிக்கலாம். ரைட். ஸோ கனி அப்படின்றது என்ன அப்படின்னா, இது பூக்கும் தாவரங்களின் ஒரு சிறப்பு பண்பு அப்படின்னு சொல்லலாம். The fruit is a characteristic feature of the flowering plants. இந்த ஆஞ்சியோஸ்போம்களை பொறுத்த மட்டும் இந்த மெயினான ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ், அதுல மிக முக்கியமான பண்பே என்ன அப்படின்னா அது கனியை உருவாக்குவது. அதுதான் அதனுடைய சிறப்பு பண்புன்னு சொல்றோம். ஓகேவா? ரைட். இது வந்து என்ன சார், எங்க இருந்து சார் இந்த கனி உருவாகிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இட் இஸ் எ மெச்சூர் ஆர் ரைஃபண்ட் ஓவரி. அதாவது முதிர்ச்சி அடைந்த அல்லது ரைப்பண்ண பழுத்த அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அது முதிர்ச்சி அடைந்த சூர்பையத்தான் நாம என்னன்னு சொல்றோம், கனி அப்படின்னு சொல்றோம், ஃப்ரூட்னு சொல்றோம். சரிங்களா? ரைட். டெவலப்டு ஆஃப்டர் ஃபெர்டிலைசேஷன். சார், இந்த ஃப்ரூட் ஃபார்மேஷன் எப்ப நடக்குது? கருவுறுதலுக்கு பின்னாடி முதல்ல மகரந்த சேர்க்கைன்னு ஒண்ணு நடக்கும், தட் இஸ் பாலினேஷன். அதுக்கு அடுத்தது ஃபெர்டிலைசேஷன், கருவுறுதல். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஃப்ரூட் ஃபார்மேஷனே நடக்கும். சரிங்களா? ரைட். நெக்ஸ்ட், இஃப் எ ஃப்ரூட் இஸ் ஃபார்ம்ட் வித்தவுட் ஃபெர்டிலைசேஷன். சரியா? ஃப்ரூட் வந்து கருவுறுதல் நடராமல், கருவுறுதல் நிகழ்பெறாமல், சரிங்களா, ஒரு ஃப்ரூட் உருவாகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு பேரு பார்த்தினோகார்பிக் ஃப்ரூட். சரிங்களா? சூர்பையில் கருவுறுதல் நிகழாமல் கனி உருவானால் அதற்கு கருவுரா கனி, பார்த்தினோகார்பி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சார், இதே மாதிரியான ஒரு ஈக்குவலான ஒரு டேர்ம் முன்னாடி படிச்சிருப்பீங்க, பார்த்தினோஜெனிசிஸ் அப்படின்னு என்ன தெரியுமாப்பா? பார்த்தினோஜெனிசிஸ் கேள்விப்பட்டிருக்கியா அந்த வார்த்தை? என்ன பார்த்தோம்? கருவுறுதல் நிகழாமல் இளம் உயிரி தோற்றுவிக்கப்பட்டார். என்னமா? கன்னி இனப்பெருக்கம் தான், அதுதான் கரெக்ட். ஃபார்மேஷன் ஆஃப் நியூ ஆர்கானிசம் வித்தவுட் ஃபெர்டிலைசேஷன். அங்க வந்து
என்ன சொல்லுவான், பார்த்தினோ ஜெனிசிஸ்னு சொல்லுவோம். ரெண்டுத்தையும் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுன்றதுக்காக தான் நம்ம திருப்பி இதை சொல்றோம். ஓகேவா, ரைட். நெக்ஸ்ட், ஜெனரலி த ஃப்ரூட் கன்சிஸ்ட் ஆஃப் எ வால் ஆர் பெரிகார்ப் அண்ட் சீட்ஸ். சார் பொதுவா பெரிகார்ப் அப்படின்றது என்ன சார் அப்படின்னா, இந்த கனியினுடைய சுவரை தான் நம்ம பெரிகார்ப்னு சொல்றோம். ஃப்ரூட் வால் இருக்கு இல்லையா, அதைத்தான் நம்ம பெரிகார்ப்னு சொல்றோம். சார் அது எங்க இருந்து உருவாகுது, அந்த கனியினுடைய தோல் இதெல்லாம் கனியினுடைய சுவர் எங்க இருந்து சார் உருவாகுது அப்படின்னா, சூர்ப்பையுடைய சுவர் பகுதி, ஓவரையுடைய வால் இருக்கு இல்லையா, அதுதான் என்னவா மாறுது, இந்த பெரிகார்பா மாறுது அப்படின்னு சொல்றோம். சார் ஒரு கனியை எடுத்துக்கிட்டீங்கன்னா எதெல்லாம் கொண்டு இருக்கும் அப்படின்னா, இந்த பெரிகார்ப், சரியா, அதாவது எபிகார்ப், மீசோகார்ப், எண்டோகார்ப் பிளஸ் சீடு, இந்த நான்கையும் உள்ளடக்கியது தான் ஒரு கனி அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேவா சார், இந்த பெரிகார்ப்பை நம்ம மூணா டிவைட் பண்ணலாம், மூணா பிரிக்கலாம். ஒண்ணு எபிகார்ப், எபினா வெளிப்புற பகுதியில இருக்கிறது. அதுக்கு அடுத்தது மீசோகார்ப், மைய பகுதி, நடுப்பகுதின்னு சொல்லுவாங்க. அண்ட் எண்டோகார்ப், உட்புற பகுதி. சரிங்களா, அப்படி மூணு வகையா நம்ம இந்த மூணு டைப்பா நம்ம அதை வந்து பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் நமக்கு இங்க எக்ஸாம்பிளா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மேங்கோ. சரிங்களா, இப்ப மேங்கோலே நீங்க பார்க்கலாம் சார், எபிகார்ப் மீசோகார்ப் எதுனா இங்க பாருங்களேன், இது ஃபுல்லாவே ஃப்ரூட் வாலை தான் குறிக்கும். சரிங்களா, இங்க இருக்கிறது தான் எபிகார்ப், எபிகார்ப் எபிகார்ப் ஆர் எக்ஸோகார்ப், ஏதோ ஒன்று எபிகார்ப் ஞாபகம் வச்சுங்க. சார் இந்த நம்ம ஜூஸியா சாப்பிட்றோம்ல, சாறு நிறைந்த பகுதியை நம்ம என்னன்னு சொல்றோம், மீசோகார்ப்னு சொல்றோம். அந்த கொட்டைக்கு மேல ரொம்ப கொஞ்சம் ஹார்டா இருக்கும் ஸ்டோனி லேயர், அதுக்கு பேரு எண்டோகார்ப்னு சொல்லுவாங்க. சரியா சார், இந்த மூணுத்தையும் எபிகார்ப், மீசோகார்ப் அண்ட் எண்டோகார்ப், இது மூணும் சேர்த்தா என்ன சொல்லலாம், பெரிகார்ப். பெரிகார்ப். இது மூணுத்தையும் சேர்த்துதான் நம்ம கனித்தோல் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேவா, ரைட். நமக்கு ஒரே ஒரு வகையான கனி மட்டும்தான் கொடுக்கப்பட்டிருக்கோம், அதை நாம பார்க்கலாமா? எஸ் சார். அது என்ன வகைனா ட்ரூப் வகை கனி, ட்ரூப் வகை கனி. அதுக்கு எக்ஸாம்பிள் மேங்கோ அண்ட் கோகனட். சரியா, மா மற்றும் தேங்காய் வந்து ட்ரூப் வகை கனிக்கான ஒரு எடுத்துக்காட்டு. அதை பத்தின என்ன இன்ஃபர்மேஷன் நமக்கு இங்க கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இந்த வகை கனி ஒரு விதை கொண்ட ஒற்றை சூழிலை மேர்மட்ட சூர்ப்பையிலிருந்து உருவாகிறது. இது வந்து மோனோகார்பல்லரி, சுப்பீரியர் ஓவரி அண்ட் ஒன் சீடட். இப்ப மாமரம் எடுத்துங்க, மாம்பழத்துல எத்தனை கொட்டை இருக்கு, ஒண்ணே ஒண்ணுதானே இருக்கு. சரியா, ஒண்ணுதான் இருக்கும். ஓகேவா, அப்ப அதுக்குள்ள ஒரே ஒரு ஓவியூல் இருந்திருக்கு, அதனால ஒரு சீடு வந்திருக்கு, அதனாலதான் மோனோகார்பல்லரின்னு சொல்றோம். சுப்பீரியர் ஓவரி, மேர்மட்ட சூர்ப்பை, சரிங்களா, அப்படி இருந்து உருவாகிறது தான் இந்த ட்ரூப் வகை கனி அப்படின்னு சொல்றோம். ரைட். இன் மேங்கோ the pericarp is well differentiated into an outer epicarp, thin epicarp, a middle fleshy edible mesocarp and an inner stony hard endocarp. சார் மாங்கனியில வந்து இந்த கனி தோலை வந்து மூணா டிவைட் பண்ணியிருக்கோம். அதுல மெல்லிய அடுக்கு, வெளிப்புறத்துல மெல்லிய அடுக்கு என்னது, எபிகார்ப்னு சொல்றோம். இப்ப நம்ம மாம்பழம் சாப்பிடும்போது அந்த தோல் இருக்குல்லடா ராஜா, அந்த தோல் தான் எபிகார்ப், அது கொஞ்சம் மெல்லியதாக இருக்கும். சரிங்களா, அதுக்கப்புறம் அந்த தோலை லைட்டா நீங்க கடிச்சு எடுத்துட்டீங்கன்னா கீழே என்ன இருக்கும், ஜூசி பார்ட் இருக்கு இல்லையா, சதைப்பற்றுள்ள பகுதி இருக்குல்ல, அதுதான் நம்ம சாப்பிடக்கூடிய பகுதியாக கருதுகிறோம். அதை என்னன்னு சொல்றாங்கன்னா மீசோகார்ப்னு சொல்றாங்க. சரிங்களா சார், அதுக்கு உள்ள என்ன இருக்கு, எண்டோகார்ப் இருக்கு, அது கொஞ்சம் ரொம்ப ஹார்டா இருக்கும். ஓகே, ஸோ அப்ப எபிகார்ப், மீசோகார்ப், எண்டோகார்ப், நான் அதை தான் இங்க காமிச்சிருக்கேன். மேல இருக்கிறது வெளியில இருக்கிற தின்னானது, மென்மையானது அல்லது மெல்லியது எபிகார்ப், சதைப்பற்றுள்ளது மீசோகார்ப், கொஞ்சம் கடினமானது எண்டோகார்ப். ரைட். மாம்பழத்துல உண்ணக்கூடிய பகுதி எதுன்னு கேட்டா, எடிபிள் பார்ட் எதுன்னு கேட்டா என்ன சொல்லணும், மீசோகார்ப். மீசோகார்ப் தான் மாம்பழத்துல உண்ணக்கூடிய பகுதியாக இருக்கு. ஓகேவா, ரைட். இந்த மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. புரிஞ்சுச்சா இது? எஸ் சார். அடுத்தது இன்னொன்னு வந்து தேங்காய். தேங்காயும் ஒரு ட்ரூப் வகை கனி தான், தேங்காயும் ஒரு ட்ரூப் வகை கனி தான். இங்க ஆனா கொஞ்சம் வேரியேஷன் இருக்கும். இதுல எபிகார்ப் அப்படின்றது, அதாவது மொத்தமா தேங்காய் நெத்துன்னு சொல்லுவாங்க. சரியா, இப்ப இளநீர்லாம் வாங்கி குடிக்கிறீங்க, முழு தேங்காய் வருது இல்ல, அதை எடுத்து மேல அந்த பச்சை கலர்ல இருக்கும் இல்லைங்களா,
அதை நாம என்ன சொல்றோம், எபிகார்ப்னு சொல்றோம். அதுக்கு அடுத்தது மேல அந்த பட்டையை உரிக்கும் போது உள்ள வெறும் தேங்காய் நார் வருது இல்ல, கயிறு திரிக்கலாம் நம்ம பயன்படுத்துவோம். அந்த தேங்காய் நார் அப்படின்றது மீசோகார்ப். சரிங்களா? அதுக்கப்புறம் சார் எண்டோகார்ப்ன்றது என்னதான், மேல இருக்கிற மட்டையெல்லாம் உரிச்சிட்டு சாமி கும்புறதுக்காக ஒரு தேங்காய் உரிச்சிட்டு பிறகாட மேல ஓடு இருக்கா இல்லையா சார், அதுக்கு பேர் தான் சார் எண்டோகார்ப். அப்ப உள்ள இருக்கிறது என்ன, கோகனட் மீட்னு சொல்றோம்ல, இந்த வெள்ளை கலர்ல இதான தேங்காய் சட்னி, இதைதானே நம்ம அரைச்சி போடுறோம். அது என்னது அது? அதுதான் கருவூன் திசு. அதுதான் என்னது, எண்டோஸ்போம். சரிங்களா? நம்ம தேங்காய் படிக்கும் போதே நம்ம இன்னொரு 2 பாயிண்ட் நம்ம எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுக்கணும். உள்ள தண்ணி இருக்குல்லப்பா, இளநீர் நம்ம குடிக்கிறோம்ல, அது எந்த வகையிலான எண்டோஸ்போம்? நியூக்ளியார் எண்டோஸ்போம். ஓகே, நியூக்ளியார் எண்டோஸ்போம். திரவ எண்டோஸ்போமுக்கு ஒரு எக்ஸாம்பிள், லிக்விட் எண்டோஸ்போமுக்கு ஒரு எக்ஸாம்பிள். ப்ரீ நியூக்ளியார்னு சொல்லுவோம்டா ராஜா. ரைட்டு சார். கோகனட் மீட், இந்த வெள்ளை நிற தேங்காய், இது நம்ம சாப்பிடுறோம், அது வந்து செல்லுலார் எண்டோஸ்போம். சரிங்களா? அது வந்து என்னது, செல்லுலார் எண்டோஸ்போம். அவ்வளவுதான். ஓகே, அப்ப நம்ம மாங்கனி பார்த்தோம், தேங்காய் பார்த்தோம். ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம், ரெண்டுத்துலயும் எது சாப்பிடுற பார்ட்டா இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். மாங்கனில மீசோகார்ப் சாப்பிடுற பார்ட்டா இருக்கு சார். தேங்காயில எண்டோஸ்பம் சாப்பிடுறதா இருக்கு சார். அப்ப தேங்காயில மீசோகார்ப் எப்படி இருக்கு, கடினமான ஓடா இருக்கு. நோ 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 நோ, மீசோகார்பா கடினமான நோடு, நார் போன்ற பகுதி தான் மீசோகார்ப். சரியா? நார் போன்ற பகுதி தான் எண்டோகார்ப், தான் உங்களுக்கு கடினமான உள்ள ஓடு. சரிங்களா? அதுக்குள்ளதான் எண்டோஸ்பம் இருக்கும். தேங்காய் மறுபடியும் உரிச்சு பாத்தீங்கன்னா நீங்க பார்க்கலாம். ஓகேவா? இங்க பாருங்க. அப்ப தேங்காய் அப்படின்றது அதுவும் ஒரு ட்ரூஃப் வகை கனி. இன் கோகனட் which is also a droof, the mesocarp is fibrous. அதான் சார் முக்கியம். இதுல மீசோகார்ப் ஆனது நார் போல காணப்படும், நார் போன்று காட்சி அளிக்கும் அப்படின்னு சொல்றோம். எண்டோகார்ப்ன்றது ஓடு, நம்ம சாப்பிடக்கூடிய பகுதி எண்டோஸ்போம் தான் நாம சாப்பிடுறோம். இப்ப புரிஞ்சுச்சா? அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். சரியா? என்சிஆர்டில இருக்கக்கூடிய கனி வகைகள்ன்றது ரொம்ப ரொம்ப சிம்பிளானது. கொஸ்டின்ஸ் வந்தா இதை தாண்டி உங்களுக்கு வரவே வராது. சரிங்களா? அப்ப இதை மட்டும் என்ன நடத்துறோமோ அதை மட்டும் தெளிவா படி. 360க்கு 360 எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். சரிங்களா? ரைட். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது சீட், விதை. விதையினுடைய புற அமைப்பியல் நமக்கு தான் தெரியுமே. விதை அப்படின்றது என்ன? கருவுறுதலுக்கு பிறகு உருவாகும். கருவுறுதலுக்கு பிறகு உருவாகும். எங்க இருந்து உருவாகும்? ஓவியூல் கன்வெர்டட் இன்டு சீட். சரியா? எதுக்காக விதை வேணும்? விதை ஏன்பா முக்கியம் சொல்லுப்பா. விதை முளைச்சாதான் சார் ஒரு புது தாவரம் வரும். கரெக்ட் தானேப்பா? கரெக்டா இல்லையா? மெஜாரிட்டி ஆஃப் த பிளான்ட்ஸ்ல சீட் ஜெர்மினேட் ஆனாதான் பிளான்ட் வரும். ஒரு சிலதுல உடலின பெருக்கத்தின் மூலமா உருவாகும், அது வேற. சரிங்களா? சீட் ஜெர்மினேட் ஆயிட்டு தான் மெஜாரிட்டி ஆஃப் த பிளான்ட்ல இதுல வரும். இதுல நாம என்ன பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, இருவித்திலை தாவர விதை எப்படி இருக்கு, ஒரு வித்திலை தாவர விதை எப்படி இருக்கு, மோனோகாட்டன் சீட், டைகாட் சீட் எப்படி இருக்கு, அதனுடைய என்னென்னலாம் பார்ட்ஸ் இருக்கு அப்படின்றத பத்தி தான் நம்ம இதுல பார்க்க போறோம். பார்க்கலாமா? Right. The ovules after fertilization develop into seeds. சார், ஆஞ்சியோஸ்போம்ல எடுத்துட்டீங்கன்னா கருவுறுதலுக்கு பின்னாடி சூர்பையானது எப்படி கனியாக மாறுகிறதோ அதே மாதிரி கருவுறுதலுக்கு பின்னாடி சூலானது விதையாக மாறும். சரிங்களா? ஆஃப்டர் ஃபெர்டிலைசேஷன் ovule develop into seeds, convert into seeds அப்படின்னு சொல்றோம். சரியா? A seed is made up of a seed coat and an embryo. சார், ஒரு விதைன்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு மேல விதை உரைன்னு ஒரு அமைப்பு இருக்கும். அதுக்குள்ள வேற யார் இருப்பா? கரு, எம்பிரியோ இருக்கும். அப்ப விதை அப்படின்றது மேல இருக்கக்கூடிய விதை உரை பிளஸ் உள்ள இருக்கக்கூடிய கரு ரெண்டுத்தையும் உள்ளடக்கியது தான் ஒரு விதை அப்படின்னு சொல்றோம். சரிங்களா?
The embryo is made up of a radical on embryonal axis and one as in wheat maize or two cotyledons in gram and fia. சார், அதாவது ஒரு விதை முளைக்கும் போது எத்தனை வித்திலைகளை கொடுக்கிறது அது ரொம்ப முக்கியம். காட்டிலிடன்ஸ் ஒரே ஒரு காட்டிலிடன்ஸ் இருந்தா அது மோனோகாட் சீடு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ரெண்டு வித்திலை வந்துச்சுன்னா, ரெண்டு காட்டிலிடன் வந்துச்சுன்னா அது டைகாட் சீடுன்னு வச்சுக்கலாம். சரிங்களா? ரைட். ஸோ கருவானது எதையெல்லாம் கொண்டிருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, முளை வேர் மற்றும் முளை குருத்து பிளஸ் எம்பிரியோனல் ஆக்சிஸ். இங்க பாருங்க, கரு முளைச்சு இப்படி வருதுன்னு வச்சுக்கோங்க. ஜஸ்ட் இமேஜின் இப்படிதான். இங்க இருந்து மேல வந்து நமக்கு என்ன இருக்கும்? பிளமியூல். கரெக்டா? அதாவது முளை குருத்துப்பா. அப்ப கீழே வர்றது முளை வேர். சார், அப்ப இங்க இருக்கிறது பேரு சென்டருக்கு பேர் என்ன சொல்லலாம்? எம்பிரியோனல் ஆக்சிஸ், கரு அச்சு. என்ன சொல்லலாம்? கரு அச்சு. அப்போ ஒரு விதை முளைத்து இந்த எம்பிரியோனல் ஆக்சிஸ் வந்து சென்டர்ல இருக்கும். மேல இருக்கிறது பிளமியூல் முளை குருத்து, கீழே இருக்கிறது ரேடிக்கல் முளை வேர். கரெக்டா? அப்ப இந்த ரேடிக்கல் கண்டினியூஸா growth ஆனா எதை ஃபார்ம் பண்ணும்? முதன்மை வேர். எஸ், ஆணி வேர் தொகுப்புல முதன்மை வேரை ஃபார்ம் பண்ணும், பிரைமரி ரூட்டை ஃபார்ம் பண்ணும். சார், பிளமியூல் தண்டை ஃபார்ம் சூட்டை ஃபார்ம் பண்ணும். சரிங்களா? ரைட். இந்த படத்தை பாருங்க. இது வந்து ஒரு இருவித்திலை தாவர விதை. அப்ப விதைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இது வந்து விதை உரை, சீட் கோட்டு. அண்ட் சின்னதா இந்த விதையானது கனியில எதன் வழியா ஒட்டிட்டு இருக்கும்? ஒரு சின்ன பள்ளம் மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கும். அதுக்கு பேரு ஹைலம். அதுக்கு பேர் என்ன சொல்றோம்? ஹைலம்னு சொல்றோம். விதைக்கு மேல ஒரு சிறு துளை இருக்கும். அந்த துளைக்கு பேரு மைக்ரோஃபைல் அப்படின்னு சொல்லுவாங்க. மைக்ரோஃபைல்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்ப இருவித்திலை தாவர விதை அப்படின்னும் போது எத்தனை வித்திலை இங்க இருக்கு அப்படின்னா 2 வித்திலை, 2 காட்டிலிடன். சரிங்களா? 2 காட்டிலிடன். இங்க பாருங்களேன் சார், இதான் சார் எம்பிரியோ. எம்பிரியோல இங்க இருக்கிறது எம்பிரியோனல் ஆக்சிஸ், இது வந்து ரேடிக்கல் முளை வேர். சரி, இது வந்து பிளமியூல்னு சொல்லுவோம். ஓகே. அப்ப நமக்கு என்ன பாயிண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு விதை அப்படின்றது, சீட் அப்படின்றது கன்சிஸ்ட் ஆஃப் சீட் கோட் அண்ட் எம்பிரியோ. விதை என்பது விதை உரை மற்றும் கருவை கொண்டிருக்கும். புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் சார், ஒரே ஒரு வித்திலை கொண்டதுக்கு எக்ஸாம்பிள் கோதுமை மற்றும் மக்காச்சோளம். நம்முடைய என்சிஆர்ல கூட வீட் அண்ட் மேஸ் ஆர் எக்ஸாம்பிள் ஃபார் மோனோகாட்டிலிடனஸ் பிளான்ட். ஓகே. அதே மாதிரி டைகாட் இருவித்திலை தாவரங்களுக்கு உதாரணம் கடலை மற்றும் பட்டாணி. சரிங்களா? பட்டாணி, கடலை, இந்த பேபேசி குடும்பத்துல வர்றது எல்லாமே நீங்க டைகாட் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? இந்த எக்ஸாம்பிள் ஞாபகம் வச்சுக்கலாமா? எஸ் சார். சரிப்பா. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்? ஸ்ட்ரக்சர் ஆஃப் எ டைகாட்டிலிடனஸ் சீட். இருவித்திலை தாவர விதையினுடைய அமைப்பை நாம இங்க பார்க்க போறோம். பார்க்கலாமா? The outermost covering of a seed is the seed coat. சார், விதையினுடைய வெளிப்புற அடுக்கத்தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? விதை உரை அப்படின்னு சொல்றோம். விதைன்னு எடுத்துக்கிட்டா வெளியில இருக்கக்கூடிய அவுட்டர் மோஸ்ட் லேயர் தான் என்னது? சீட் கோட். சீட் கோட்னு சொல்றோம். ஓகே. நெக்ஸ்ட், விதை உரையின் வெளி அடுக்கு டெஸ்டா, உள்ளடுக்கு டெக்மன். அப்ப இதான் வெளி உரைன்னு வச்சுக்கோ. இதான் வெளி உரை. இதை வந்து நம்ம என்ன சொல்லலாம்? டெஸ்டா. சார், அதுக்கு கீழே இன்னொரு உரை இருக்கும். சரியா? டிஃபரன்சியேஷனுக்காக நான் எப்படி போடுறேன், அதை நம்ம என்ன சொல்றோம்? டெக்மன் அப்படின்னு சொல்றோம். புரியுதுங்களா? விதையினுடைய வெளி உரை டெஸ்டா, விதையினுடைய உள்ளுரை டெக்மன். இது எல்லாமே விதையோட இருக்கக்கூடிய அடுக்கு. ஞாபகம் வச்சுங்க. The seed coat has 2 layers. The outer one is testa and the inner one is tegman. அது வந்து டெக்மன்னு சொல்றோம். சரிங்களா? அதுக்கப்புறம் ஐலம். இப்பதான் நம்ம பார்த்தோம்
இங்க பார்த்திருக்கோம் பாரு, ஹைலம்னா என்னன்னு பாருங்க. விதைக்கு மேல ஒரு சின்ன தழும்பு போன்ற ஒரு சிறு பள்ளம் இருக்கும், அதுக்கு பேர் தான் ஹைலம்னு சொல்றோம். பார்த்துடலாமா அந்த பாயிண்டையும்? ரைட். The hilum is a scare on the seed coat through which the developing seeds were attached to the fruit. ஹைலம் அப்படின்றது விதையோட உரைக்கு மேல காணப்படக்கூடிய ஒரு சின்ன ஸ்கேர்னா ஒரு தழும்பு மாதிரி, ஒரு சின்னதா பள்ளம் மாதிரி ஏற்பட்டு அது மாதிரி காணப்படக்கூடிய பகுதி தான் ஹைலம்னு சொல்றோம். ஏன் சார் இந்த தழும்பு மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதனோட உதவி, அதாவது அந்த பாட்டுல தான் அது பழத்துக்கு உள்ள கனியோட அட்டாச் ஆயிருக்கக்கூடிய பகுதி. அதனாலதான் நம்ம விதைய பிரிக்கும் போது அந்த சின்ன பள்ளம் உருவாகுதுன்னு சொல்றாங்க. புரியுதா? சரிங்களா? ரைட். அதுக்கு அடுத்தது சார், இந்த விதை உரையில மேல ஒரு சின்ன ஹோல்ஸ் இருக்கும், ஒரு சின்ன துளை காணப்படும், அதுக்கு பேரு மைக்ரோஃபைல். ஓகே, ஹைலத்தின் மேற்பகுதியில் காணப்படக்கூடிய ஒரு சிறிய துளைக்கு பேரு தான் மைக்ரோஃபைல்னு சொல்றோம். above the hilum is a small pore called மைக்ரோஃபைல். சின்ன ஹைலத்துக்கு மேற்பகுதியில கொஞ்சம் மேல சின்ன துளை இருக்கும், அதுக்கு பேரு தான் மைக்ரோஃபைல் சொல்றோம். என்ன சார் யூஸ்? மைக்ரோஃபைல் எதுக்கு யூஸ் ஆகும்? மைக்ரோஃபைல் எதுக்குப்பா யூஸ் ஆகும்? அதுல நீர் போயிட்டு. எஸ், வெரி குட் சார். அது வழியா தான் சார் தண்ணி உள்ள அப்சர்வ் பண்ணணும். நம்ம விதைய போயிட்டு விதைக்கிறதுக்கு முன்னாடி, நெல்லுலாம் விதைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்றோம், ஒரு தொட்டிலையோ இல்லை தண்ணியிலையோ ஊற வைப்போம். ஏன் ஊற வைக்கிறோம் வச்சுக்க, அந்த மைக்ரோஃபைல் வழியா தண்ணி முதல்ல உள்ள போயிட்டு கொஞ்சம் என்ன ஆகும், சாப்பிட்டா மாறி ஈஸியா முளைக்கும். ஓகே, அதுதான் அந்த மைக்ரோஃபைல். பிளஸ் கேசியஸ் எக்ஸ்சேஞ்ச் எல்லாமே எது வழியா தான் நடக்கும்? அது வழியா தான் நடக்கும். ஒரு விதையை உள்ள தூக்கி போடா சின்ன சின்ன பபுள்ஸ் வரும், அதுக்கு வந்து எந்த வழியானா மைக்ரோஃபைல் வழியாகத்தான் வரும். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட். Within the seed coat is the embryo consisting of an embryonal axis and two cardineals. சார், விதை உரையின் உட்பகுதியில கரு இருக்குன்னு சொல்லிட்டு படிச்சிருக்கோம், எம்பிரியோ இருக்குன்னு சொல்றோம். அந்த எம்பிரியோனல் ஆக்சிஸ் டைகாட், இதான் எம்பிரியோனல் ஆக்சிஸ்னு வச்சுக்கோங்க. இதுல டைகாட் அப்படின்னா 2 காட்டிலிடனை கொண்டிருக்கும். இது எம்பிரியோனல் ஆக்சிஸ், இது 2 காட்டிலிடன். சரிங்களா? ரைட், நம்ம படம் பார்ப்போம். அதுக்கு அடுத்தது, the cartilagens are often fleshy and the embryonal axis are present in the fleshy and full of reserve food material. சார், 20 தாவரங்கள்ல பெரும்பாலும் அந்த வித்திலைகளானது எப்படி இருக்கும் அப்படின்னா சதைப்பற்றுள்ளதாக இருக்கும். அந்த வித்திலைகள்ல தான் உணவுப் பொருட்கள்லாம் சேமித்து வைக்கப்பட்டிருக்கும்னு சொல்றோம். சரிங்களா? இந்த பட்டாணி எடுக்கிறீங்கல்ல, பட்டாணி 2ஆ பிரிக்கிறீங்கன்னு வச்சுக்கோ, அதுதான்டா வித்திலை. அதுல ஃபுல்லா என்ன இருக்கும், உணவுப் பொருட்கள் சேமித்து வைக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அதே மாதிரி at the two ends of the embryonal axis are present the radicle and plumule. சார், embryonal axisல 2 முனைகள் இருக்கும். இதான் embryonal axis. நான் ஏற்கனவே சொன்னது போல, மேல உங்களுக்கு யார் இருப்பா, காட்டிலிடன் இருப்பார், வித்திலை இருப்பார். கீழே உங்களுக்கு யார் இருப்பார், ரேடிக்கல் இருப்பார். கரெக்டா? பிளமியூல், ரேடிக்கல், இது எல்லாமே உங்களுக்கு வந்துடும். ரைட், நெக்ஸ்ட். In some seeds such as castor, the endosperm formed as a result of double fertilization is a food storing tissue and called endospermic seeds. 20 தாவரங்கள்ல ஆமணுக்கு வந்து கருவூன் கொண்ட திசு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எண்டோஸ்பர்ம கொண்ட திசு அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா அதனுடைய கருவூன் பகுதிகளில் உணவுப் பொருளானது சேமித்து வைக்கிறது. சார், இது எப்ப சார் உருவாகிறது? ஆஞ்சியோஸ்பர்ம்னு எடுத்துக்கிட்டா டபுள் ஃபெர்டிலைசேஷன் ஒன்று நடக்கும், தெரியல? இரட்டை கருவுறுதல் கேள்விப்பட்டிருக்கியா? ஒரு ஆண் கேமிட்டு எக்கோட ஃபியூஸ் ஆகும், இன்னொரு ஆண் கேமிட்டு சென்டர்ல இருக்கக்கூடிய அந்த செகண்டரி நியூக்ளியஸோட ஃபியூஸ் ஆகும். இதுக்கு பேர் தான் டபுள் ஃபெர்டிலைசேஷன். சார், அப்ப இவங்க என்ன சொல்றாங்க, ஆமணுக்கு தாவர விதைகள்ல, கேஸ்டர்ல, சரிங்களா, டபுள் ஃபெர்டிலைசேஷனுக்கு பிறகுதான் எண்டோஸ்பர்ம் ஃபார்ம் ஆகுது. அந்த எண்டோஸ்பர்ம்ல ஃபுட் ஆனது ஸ்டோர் பண்ணி வைக்கப்படுகிறது. அப்ப எண்டோஸ்பர்ம் அப்படின்றது என்னன்னா உணவை சேமித்து வைக்கக்கூடிய ஒரு டிஷ்யூ அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? இது என்ன சார் பண்ணும்?
வளரக்கூடிய கருவுக்கு உணவை கொடுக்கும். ஃபுட் லேடன் டிஷ்யூ ஃபார் ஜெர்மினேட்டிங் எம்பிரியோ. வளரும் கருவுக்கு உணவை அளிப்பது யாருன்னா எண்டோஸ்போம் தான் சொல்லலாம். இந்த படத்தை நீங்க பாருங்க. இது ஆமணக்குடைய ஒரு விதை. மேல இருக்கிற விதை உரையை ஓபன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த பார்ட் ஃபுல்லா நம்ம என்ன சொல்றோம்? எண்டோஸ்போம் தான் சொல்றோம். அண்ட் காட்டில் நீங்க ரொம்ப சின்னதா இருக்கும். அப்ப இது வந்து என்ன பண்ணும்? ஃபுட்டை அங்க கொடுக்கும். ஓகே. அப்ப நமக்கு டைகாட்ல ஞாபகம் வச்சுங்க, 23 தாவரங்கள்ல கருவூன் கொண்ட திசு அப்படின்னு சொன்னா என்ன எக்ஸாம்பிள்? ஆமணக்கு. ஆமா, கேஸ்டர் இஸ் an example for endospermic seed. சரி, அடுத்தது சார், டைகாட்ல நான் எண்டோஸ்பெர்மஸ் சீட்ஸ் ஆல்சோ பிரசன்ட் சார். 23 தாவரங்கள்ல கருவூன் திசு அற்ற விதைகளும் காணப்படுகின்றன. சரிங்களா? அது என்ன அப்படின்றத பார்க்கலாம். In plants such as bean, gram and pea, the endosperm is not present in mature seeds and such seeds are called non-endospermic seeds. சரிங்களா? அதாவது பட்டாணி, கடலை, அதுக்கப்புறம் வேற என்னது? பட்டாணி, கடலை, அதுக்கு அடுத்தது அவரை, அவரையோட விதை. இதெல்லாம் பாத்தீங்கன்னா எண்டோஸ்பம் முதிர்ச்சடைந்த விதைகள்ல எண்டோஸ்பம் இருக்காது சார். எங்க இளமையா இருக்கும்போது இருந்திருக்கும். அது என்ன ஆகும்? அப்புறம் ஃபுல்லாத்தையும் அந்த உணவுப் பொருட்கள்லாம் வித்திலைகள்ல வந்துடுறதுனால இங்க லாஸ்டா என்ன இருக்காது? எண்டோஸ்பம் இருக்காது. இதை நாம என்ன சொல்றோம்? நான் எண்டோஸ்போமஸ். சரியா? கருவூன் திசு அற்ற விதைகள் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? இங்க அப்ப உணவுப் பொருட்கள் எங்க சேமித்து வைக்கப்படுதுன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? வித்திலைகள். சீடு இல்ல, காட்டிலிடன். கரெக்ட் தான். வித்திலைகள்ல தான் சேமித்து வைக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க பாருங்கடா ராஜா, இதுதான் காட்டிலிடன். இது நீங்க பட்டாணின்னு வச்சுக்கோங்க. இதுதான் ஒரு இது ஃபுல்லா காட்டிலிடன் தான். இங்கதான் ஃபுட்டு ஸ்டோர் பண்ணி வைக்குது. சரிங்களா? இதுல மட்டும். அப்ப நான் எண்டோஸ்பெர்மஸ் சீடுக்கு எடுத்துக்காட்டு பட்டாணி, கடலை, அவரை விதை. ஓகேவா? இந்த பாருங்க, பட்டாணிய நீங்க கிராஸ் செக்ஷன் எடுத்து பாத்தீங்கன்னா இது ஃபுல்லா வித்திலைன்னு தான் சொல்லுவோம், காட்டிலிடன் தான் சொல்லுவோம். அங்கதான் ஃபுட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஸ்ட்ரக்சர் ஆஃப் மோனோகாட்டிலிடன் சீட். ஒரு வித்திலை தாவர விதையினுடைய ஒரு அமைப்பு. அதுக்கு முன்னாடி இந்த டைகாட்ல ஒரு படம் என்சிஆர்டி புக்ல, உங்களோட புக்லாம் இருக்கும். ஏன்னா திடீர்னு இப்பெல்லாம் வந்து படம் சார்ந்த வினாக்களும் வந்துடுது. அதனால நம்ம என்ன பண்ணிக்கணும்? கொஞ்சம் அலர்ட்டா இருக்கணும். இந்த மாதிரி இருக்கும். சரி, இவங்க யாரு அப்படின்னா இவங்க 2 பேரும் காட்டிலிடன் வித்திலைகள். சரி, இது யாரு அப்படின்னா ரேடிக்கல். சரியா? இது யாரு அப்படின்னா புலமையூர், முளைக்குறுத்து. ஓகே. இது வந்து நீங்க இந்த வேர்க்கல்ல முளைக்கும் போது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். அதே போல மூக்கடலை இருக்குல்ல, மூக்கடையில பாத்தீங்கன்னா இங்க ஒரு சின்ன புள்ளி மாதிரியான ஒரு துளை மாதிரியான அமைப்பு இருக்கு. அதாவது ஸ்கேர் இருக்கும், ஒட்டிட்டு இருக்கக்கூடிய பகுதி. இதை நம்ம என்ன சொல்றோம்? ஹைலம்னு சொல்லுவோம். அதே மாதிரி இங்க சின்ன ஒரு ஓப்பனிங் இருக்கும்பா இந்த இடத்துல. அத ஓப்பனிங் பேரு மைக்ரோஃபைல் அப்படின்னு சொல்றோம். ஆனா இங்க இருக்கிறது எல்லாம் என்னது? விதை உரை, சீட் கோட். ஓகே. இந்த படம் உங்களுக்கு தமிழ் மீடியம் புக்ல கொடுத்துருக்கனா? ஏன்னா படம் சார்ந்த வினாக்களுக்கு என்னென்ன பார்ட்ஸ் எங்கெங்க இருக்கு அப்படின்றத நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ரைட். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஸ்ட்ரக்சர் ஆஃப் மோனோகாட்டிலிடனஸ் சீட். ஒரு வித்தலை தாவர விதையினுடைய அமைப்பு நம்ம பார்க்க போறோம். ஓகே. Generally, monocotyledonous seeds are endospermic, but some as in orchids are non-endospermic. சார் பொதுவா
ஒரு வித்திலை தாவர விதைகள்னு நீங்க எடுத்துக்கிட்டாவே அது கருவூன் திசுவை கொண்டதாகத்தான் இருக்கும், எண்டோஸ்பர்மி கொண்டதாகத்தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இந்த நெல்லு, கோதுமை எல்லாத்துலயும் எண்டோஸ்பர்ம் இருக்கும். சரிங்களா? ஆனா ஆனா ஒரே ஒரு எக்ஸெப்ஷன் இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்கிட்ல, சரிங்களா, ஆர்கிட்ன்றது மிகச்சிறிய விதைகளை கொண்ட ஒரு தாவரம் எதுனா ஆர்கிட் தான். ஒரு ஸ்பூன்ல எடுத்துட்டுனா ஒரு 100-200 சீடு வந்துடும். அந்த அளவுக்கு ரொம்ப சின்ன 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 சின்னதா மைனூட்டா இருக்கும். சார் அந்த விதைகள்ல எது இருக்காது அப்படின்னா எண்டோஸ்பர்ம் இருக்காது. ஓகே, ஜெனரலி monocotyledonous seeds are endospermic but some as in orchids are non-endospermic. கேட்கலாமே, ஒரு வித்திலை தாவரங்கள்ல எது கருவூன் திசு அற்றது அப்படின்னு கேட்டா நம்ம என்ன பதில் சொல்லணும்? ஆர்கிட். ஆர்கிட் தான் நம்ம கரெக்டா பதில் சொல்லணும். ஓகேவா? நெக்ஸ்ட், in the seeds of cereals such as maize, the seed coat is membranous and generally fused with the fruit wall. அதாவது இந்த மக்காச்சோளம் போன்ற தானியங்களுடைய விதை உரை இருக்குல்ல, அது எப்படி இருக்குன்னா சவ்வு மாறு இருக்கும். அது எது கூட ஒட்டிட்டு இருக்கும்னா கனிச்சுவரோடு ஒட்டி இருக்கும். நீங்க இந்த மக்காச்சோளம் சாப்பிட்டு இருக்கும் போது நீங்க பார்க்கலாம், மக்காச்சோளம் சாப்பிடும் போது நீங்க பார்க்கலாம், முத்தி போன மக்காச்சோளம் இருந்தா மேல கொஞ்சம் ஜவ்வு மாறு இருக்கும். பார்த்துக்கிறீங்களா? சாப்பிட்டு பார்க்கவும் பார்த்தா தெரியும். சரிங்களா? அது எது கூட ஃபியூஸ் ஆயிருக்கும் அப்படின்னா உள்ள இருக்கக்கூடிய கனிச்சுவரோடு ஃபியூஸ் ஆயிருக்கும்னு சொல்றாங்க. ரைட், இது ரொம்ப முக்கியமானது லெவல்ல பாருங்க. The endosperm is bulky and source food. சார் இந்த இடத்துல இந்த மக்காச்சோளத்தெல்லாம் எடுத்துட்டீங்கன்னா கருவூன் திசு வந்து ரொம்ப கொஞ்சம் பெருசா இருக்கும், உணவுப் பொருட்களை சேமித்து வைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. The outer covering of endosperm separate the embryo by a proteinous layer called அலிரோன் லேயர். சார் இந்த எண்டோஸ்பர்ம் உடைய வெளிப்புற உரை கருவுல இருந்து ஒரு சின்ன ஒரு புரத உரையால பிரிக்கப்படுகிறது. ஓகே, அதுக்கு பேர் என்ன? புரோட்டீனஸ் லேயரால, புரத அடுக்கால பிரிக்கப்படுகிறது. அதுக்கு பேர் என்னன்னா அலிரோன் அடுக்கு. இந்த படத்தை பாரு, இது நமக்கு முக்கியம். ஒரே நிமிஷம், என்னாச்சு? ஏன்னா இந்த வருஷம் ஒரு படம் சார்ந்த வினா இந்த மக்காச்சோளத்துடைய விதையின் உள்ளமைப்பு தான் கொடுத்துருந்தாங்க, அதுல இருந்துதான் கேள்வி வந்தது. இந்த வருடம் அந்த கொஸ்டின்ஸ் வேணும்னா நாம அமைச்சிருப்போம், யூடியூப்லயும் போட்டிருப்போம். நீங்க வேணும்னா அந்த கொஸ்டின் டவுன்லோட் பண்ணி பார்த்துங்க. புது பசங்களா இருந்தா அதுல இருக்கக்கூடிய அந்த ரேடிக்கல் தான் கேட்டிருந்தாங்க. இருங்க, இது ஓப்பன் ஆயிட்டோம், காமிக்கிறேன். Wait for a few minutes. எஸ், தெரியுதாப்பா? எஸ் சார். பாருங்க, இது வந்து மக்காச்சோளத்தினுடைய விதை.
விதைய நீள்வட்டு தோற்றம் எடுத்து பார்க்கும்போது நமக்கு என்னென்ன பகுதிகள்லாம் இதுல தெரியுது அப்படின்றத நீங்க பாருங்க. இப்ப இது வந்து என்னது? மேல இருக்கிறது பெரிகார்ப், அதாவது கனித்தோல். கரெக்டா? இதான் உங்களுக்கு ஜவ்வு போன்றதாக இருக்கும்னு நம்ம படிச்சோம். எஸ் சார், இங்க இருக்குல்ல உள்ள ஒரு இன்னர் லேயர். இது என்ன சார்? இது என்ன சார்? இது இங்க இங்க இருக்குல்ல, இதெல்லாம் என்ன சார் அப்படின்னா எண்டோஸ்போம். அவங்க என்ன சொன்னாங்க? கனித்தோலுக்கும் கருவூன் திசுவுக்கும் நடுவுல இங்க ஒரு லேயர் இருக்குல்ல, இது பேர் தாண்டா அலிரோன் அடுக்கு. ஓகேவா? புரியுதா? கருவூன் திசுவுக்கும் கனித்தோலுக்கும், சீட் கோட் அண்ட் ஃப்ரூட் வாலுக்கும் கருவூன் திசுவுக்கும் நடுவுல இருக்கிறதுக்கு பேர் தான் அலிரோன் லேயர். இட் இஸ் புரோட்டீன் ரிச் லேயர். புரதம் நிறைந்த ஒரு அடுக்கு அப்படின்னா யார் தான் சொல்லணும்? அலிரோன் அடுக்குன்னு சொல்லணும். ஓகேவா? புரிஞ்சுச்சா சார்? அதுக்கப்புறம் ஒரு வித்திலை தாவரங்கள்ல உங்களோட புக்ல வேற மாதிரி படம் கொடுத்துருப்போம், என்சிஆர்டி படம், அதை பார்த்துக்குங்க. இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. ஒரு வித்திலை தாவரங்கள்ல ஒரே ஒரு வித்திலை தான் இருக்கும். அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஸ்குட்டுல்லம். என்னது? ஸ்குட்டுல்லம். இன் monocotyledonous seed only single cotyledon is present. It is shield shaped cotyledon known as ஸ்குட்டுல்லம். சரிங்களா? அதுக்கு அடுத்தது இங்க பாருங்களேன், இதுதான் எம்ப்ரோனல் ஆக்சிஸ். இந்த இடத்துல இது ஃப்ளம்மியூல், இந்த கிரீன் கலர்ல இருக்குல்ல, இது வந்து ஃப்ளம்மியூல். இது ஃப்ளம்மியூல். இந்த ஃப்ளம்மியூலுக்கு மேல ஜஸ்ட் யூ இமேஜின் ஒரு உரை இருக்கா? இருக்கா இல்லையா சார்? இதுக்கு பேர் தான் சார் கோலியோபீட்டை. என்னது? கோலியோபீட்டை. அதே மாதிரி இங்க வாங்கலாம், இங்க இருக்குல்ல, இது வந்து ரேடிக்கல் முளைவேர். முளைவேர். அதுக்கு மேல ஒரு கோட் இருக்குல்ல, இது பேர் கோலியோ ரைசா. கோலியோ ரைசா. இது தாண்டா உங்களுடைய புக்ல, டெக்ஸ்ட் புக்ல இமேஜா கொடுத்துருப்போம். அதை நீங்க பார்க்கணும். ஓகேவா? பார்த்துலாமா? நீங்க பாத்துக்கிறீங்களா? பாத்துட்டீங்களா? இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்லாம் இருக்கா? பாத்துக்குங்க. ரைட். சரிப்பா, இன்னொரு படம். சார், ஒரு மக்காச்சோளம் விதையை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஓகேவா சார்? இது யாருன்னா எம்பிரியோ. இதுதான் என்னது? கரு. சார், இந்த பார்ட் இருக்குல்ல, இதான் யார் சொல்றோம்? எண்டோஸ்பம், கருவூன் திசு. அதைத்தான் நம்ம என்லார்ஜ் பண்ணி இங்க கொடுத்துருப்போம். ஓகேவா? ஓகே ஆர் நாட்? ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க. ஓகே சார். நெக்ஸ்ட், எண்டோஸ்பம் ஆனது ஒரு பெரிய கவசம் போன்ற வித்திலையை கொண்டிருக்கும். அதான் ஷீல்டு ஷேப்டு காட்டிலன்னு சொல்லியிருக்கோம். எக்ஸாம்பிள், அதுக்கு பேர் வந்து என்னது? ஸ்குட்டுல்லம். இட் கன்சிஸ்ட் ஆஃப் ஒன் லார்ஜ் அண்ட் ஷீட் ஷேப்டு காட்டிலிடன் known as ஸ்குட்டுல்லம் and a short axis with a flumule and a radical. சார், பிளஸ் வேற எது சார் உள்ள இருக்கும் அப்படின்னா முளை குருத்து மற்றும் முளை வேர் காணப்படும். சரிங்களா? அதுக்கு அடுத்தது இது நீட்ல வந்த இடம் தான். The flumule and radical are enclosed in sheath which are called coleopteal and coleorhiza respectively. அதாவது முளை குருத்தை சூழ்ந்து ஒரு உரை காணப்படும், அதுக்கு பேரு கோலியோபீட்டை. சரிங்களா? அதே போல முளை வேரை சூழ்ந்து காணப்படக்கூடிய ஒரு உரைக்கு பேரு கோலியோரைசா. நீட்ல அடிக்கடி வரக்கூடிய பகுதி, கொஞ்சம் அன்லைன் பண்ணி வச்சு. சரிங்களா சார்? இங்க பாருங்களேன், இது வந்து எம்பிரியோவுடைய ஸ்ட்ரக்சரு. நம்ம இதுல பார்க்கும்போது பார்க்கலாம், செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் படிக்கும்போது பார்க்கலாம். இது எதுக்காக நம்ம காமிக்கிறோம் அப்படின்னா, ஒரு வித்திலை தாவரங்கள்ல ஒரே ஒரு காட்டிலிடம் தான் இருக்கும், அதுக்கு பேரு ஸ்குட்டுல்லம். இங்க பாருங்க, கோலியோபீட்டைல். இந்த லேயர் வந்து கோலியோபீட்டைல். அதே மாதிரி கோலியோரைசா. ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து சார், சம் டெக்னிக்கல் டெஸ்கிரிப்ஷன் ஆஃப் டைபிக்கல் ஃப்ளவரிங் பிளான்ட். சரிங்களா சார்? இந்த மலர் சூத்திரம்லாம் இருக்கு இல்லையா, ஃப்ளோரல் ஃபார்முலா, எது எதுக்கு என்னென்ன சிம்பிள் நாம கொடுக்கணும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். பார்த்துலாமா? எஸ் சார். ரைட். பிஆர் அப்படின்றது எதை குறிக்கும்?
பிராக்கியேட் ஃப்ளவர். அதாவது பூவடி செதில் உடையது. எங்க இருக்கும்டா பூவடி செதில்? பிராக்டி எங்க இருக்கும்? கீழே இருக்கும் சார். என்ன எங்க எது கீழே இருக்கும் சொல்லுங்க. காம்புக்கு அடியில் இருக்கும். ரைட். கேன்றது என்ன குறிக்கும்? கே ஃபார் கேலிக்ஸ். கேலிக்ஸ்னா புள்ளி வட்டம். இங்க சீனு சி போட்டுறாதீங்க. சின்றது குரலா குறிக்கும், கேன்றது புள்ளி வட்டம், சி அப்படின்றதுதான் குரலா அல்லி இதழ். அல்லி வட்டத்தை நம்ம சி என்ற சிம்பிளால சொல்லுவோம். அண்ட் பீன்றது பூவிதழ் வட்டம். பீரியாந்த் எங்க இருக்கும்? பீரியாந்த் எல்லாம் எங்க இருக்குன்னு சொன்னோம் பட்சம்? ஃபேமிலில இருக்கும் சார். லில்லியேசி குடும்பம். அதாவது ஒரு வித்திலை தாவரங்களில் அல்லி இதழ் புள்ளி இதழ் வேறுபாடின்றி காணப்படும். தட் இஸ் நோ டிஃபரன்ஸ் between calyx and corolla. That is known as perianth. சரிங்களா? பூவிதழ் வட்டத்துக்கு நம்ம என்ன சிம்பிள் யூஸ் பண்ணணும்? பி. சிம்பிள் வந்து பி அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ணணும். ஓகே. அண்ட் ஏ அப்படின்றது எதை குறிக்கும்? ஆண்ட்ரீஷியம் மகரந்தத்தால் வட்டம். ஜி அப்படின்றது கைனீசியம் சூலக வட்டம். ஓகே. ஜிக்கு கீழே அன்லைன் பண்ணீங்கன்னா அது என்ன சூர்பை? நேர்மட்டு சூர்பை. ஹைப்போகைனஸ் ஃப்ளவர்னு படிச்சோமா? கைனீசியம் at the top most position, other floral parts just below the ovary அப்படின்னு படிச்சிருக்கோம். below the gynoecium படிச்சோமா? அது பேர் மட்ட சூர்பை. கீழ்மட்ட சூர்பைனா கூட எங்க போடணும்? கைனீசியம் லோயஸ்ட் பொசிஷன்ல இருக்கும், அதர் ஃப்ளோரல் பார்ட்ஸ் எல்லாம் மேல இருக்கும். அதுக்கு பேரு இன்ஃபீரியர் ஓவரி. ஓகே. எபிகைனஸ் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருப்பீங்க. நெக்ஸ்ட் இது நம்ம பார்த்துட்டோம். இந்த சிம்பிள் பாருங்க. இந்த மாதிரி சிம்பிள் நம்ம போட்டோம்னா அது எதை குறிக்கும்? மேல் ஃப்ளவரை குறிக்கும், ஆண் மலர். இந்த மாதிரி சிம்பிள் போட்டா ஃபீமேல் ஃப்ளவர். சார் இப்படி போட்டோம்னா ஒரு ரவுண்டு போட்டு பிளஸ் போட்டோம்னா ஆரச் சமச்சீர் கொண்ட மலர். அந்த மலரை நீங்கள் எந்த திசையில் வெட்டினாலும் இரு சம பாகங்களாக பிரிக்க முடியும் அப்படின்னா அதுக்கு பேரு அக்னோமார்பிக். சரிங்களா? எப்படி போட்டா இரு பக்க சமச்சீர். அத ஒரே ஒரு வெர்டிகல் பிளேன் மூலமா மட்டும்தான் உங்களால இரு சம பாகங்களாக பிரிக்க முடியும். 2 equal ஹவுஸா ஒன்லி 1 வெர்டிகல் பிளேன் மூலமா தான் நீங்க பிரிக்க முடியும். சரிங்களா? வித்தின் பிராக்கெட். அப்ப கே போட்டு பிராக்கெட் போட்டோம்னா அதுக்கு என்ன அர்த்தம்? புள்ளி இணைந்தவை. இணைந்தவை அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. என்ன எக்ஸாம்பிள்னா கடுகு குடும்ப ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? கடுகு வந்து என்ன குடும்பத்தை சார்ந்தது? ஆமா, குருசிபேரேசி. லேட்டஸ்ட் நேம் வந்து அதுக்கு என்ன? பிராசிகேசி. அது பிராசிகேசி. பார்க்கலாமா? இந்த படத்தை பாருங்க. இதுதான் ஃப்ளோரல் டயக்ராம் ஃபார் குருசிபேரேசி ஆர் பிராசிகேசி. கடுகு குடும்ப தாவரங்கள்ல இப்படிதான் இருக்கும். அப்ப இதுக்கான ஃபார்முலா அண்ட் அதை எப்படி நாம வரையறது அப்படின்றதுதான் இங்க கொடுத்துருக்காங்க. ரைட்டுங்களா? எடுத்த உடனே என்ன கொடுத்துருக்காங்க? இது எதை குறிக்கும்? அப்ப இங்க கொடுத்துருக்காங்க. சரி, இந்த இடத்துல இப்படி கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த ஃப்ளவரை நீங்க எப்படி வெட்டினாலும் 2 equal ஹவுஸா உங்களால பிரிக்க முடியும். அதனால ஆக்டினோமார்பிக் ஃப்ளவர். கரெக்டா? சரி சார், இங்க பாருங்க. இந்த சிம்பிள் எதை குறிக்கும் சொன்னா? இங்க பாருங்களேன், இங்க பாருங்களேன். இது வந்து ஆண்ட்ரீஷியம் மகரந்தத்தாள் வட்டம். கரெக்டா? அண்ட் இது வந்து சூலக வட்டம். அப்ப போத் மேல் அண்ட் ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன் present on the same flower அப்படின்னா பைசெக்சுவல் ஃப்ளவர். கரெக்டா? எஸ் சார். அதனால இந்த சிம்பிள் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் கே 2+2, அதாவது புள்ளிகள் 2+2 என இருக்கும். எல்லாமே தனித்தனியா இருக்கும். இங்க பாருங்களேன். இந்த 1 இது 2 இது அவுட்டர்ல இருக்கு. சரிங்களா? இது 2 எப்படி இருக்கு? அவுட்டர்ல இருக்கு. அதனால ஒரு 2 போட்டாச்சு. இந்த புள்ளி இதழும் இந்த புள்ளி இதழும் அந்த விளிம்பு ரெண்டுமே உள்ள இருக்கு. அதனால 2. அப்ப 2+2 ஓகேவா? ஓகே. ரைட். அடுத்தது கொரல்லா. மொத்தம் எத்தனை? 4ங்க. இங்க பாருங்க, ஒரே வட்டத்துல இருக்கா? 1 2 3 4. கரெக்டா? எஸ் சார். அடுத்தது ஆண்ட்ரீஷியம் 2+4, அதாவது 2 வட்டங்களில் மகரந்த தாள்கள் அமைஞ்சிருக்கிறது. ஆண்ட்ரீஷியம் in 2 walls
இங்க பாருங்க 2 1 2 இது ஒரு வெளியில இருக்கா, வெளி வட்டத்துல இருக்கா, அதுக்கு Yes, அப்புறம் 1 2 3 4 இது எல்லாம் ஒரு வட்டத்துல இருக்கு. அதனால 2 + 4 சரிங்களா, 2 + 4. அதுக்கப்புறம் ஜிக்கு கீழே கோடு போட்டுக்கிறாங்க அப்படின்னா என்ன ஓவரி இது, என்ன சூப்பர் inferior, இன்ஃபீரியர் ஓவரியா, superior சுப்பீரியர் ஓவரிமா, மேர்மட்ட சூர்பை கைனீசி மேல இருக்கு, அதர் ஃப்ளோர் பார்ட்ஸ் எல்லாம் கீழே இருக்கு சரியா. உள்ள கார்பலோட எண்ணிக்கை சூரியல எத்தனை இருக்கு, 2 2. எப்படி இருக்கு, ரெண்டும் யுனைட் ஆயிருக்கு. அதனால நம்ம என்ன பண்றாங்க, வித்தின் த பிராக்கெட் போடுறாங்க. ஓகேவா, okay sir, இல்லையா சார். நமக்கு கண்டிப்பா உங்களுக்கு இந்த ஃப்ளோரல் ஃபார்முலாவும் இந்த ஃப்ளோரல் டயக்ராமும் கண்டிப்பா நீங்க வரைஞ்சு பார்த்துக்கணும். ஓ இது இப்படி இருந்தா அது இந்த ஃபேமிலி தான், ஏன்னா நீட் தேர்வுல இதை கொடுத்துட்டு அது என்ன ஃபேமிலி சரிங்களா, எல்லாமே உங்களுக்கு கேட்கலாம் சரிங்களா. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்னன்னா சில முக்கிய தாவர குடும்பங்களின் வரையறை சரிங்களா. நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சொலானேசி, லில்லியேசி, யூஸ்வலா ஒரே ஒரு ஃபேமிலி தான் என்சிஆர்டில இருக்கு இந்த வருஷம், சொலானேசி. ஆனா கேள்விகள் எல்லாத்துலயும் வரும் அப்படின்றதுனால என்எம்சி வந்து புதுசா ஆட் பண்ணியிருக்காங்க, ஒரு 6-7 ஃபேமிலி வந்திருக்கு சரிங்களா. அதெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். இது வரைக்கும் பார்த்ததுல ஏதாவது டவுட் இருக்கா, எனி டவுட், no sir புரிஞ்சுச்சுங்களா? yes sir ரைட், ஓகே, போயிட்டு படிங்க. அதை வந்து அடுத்த கிளாஸ்ல நம்ம கண்டினியூ பண்ணலாம்ப்பா. தேங்க்யூ மச், ஸோ மச். Thank you, sir. sir, Thank you, sir. Thank you, sir.